ஸோ என்ற நேர்கோட்டின் வெட்டும் புள்ளி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் 9x - y - 2 = 0, 2x + y - 9 = 0. இதை நான் எப்படி எழுதிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது 1 2. ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனை 9x - y = 2, அதாவது மாறிலியை இங்கே கொண்டு வந்துக்கிடுதேன், நம்பர் இருக்குது. ஸோ 9. ஸோ இனிமேல் என்ன பண்ணுறேன்னா ஈக்குவல் பண்ணுறேன். இங்கே ரெண்டாவது இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் அப்படியே இருக்குது, அதனால் ஒரு சேஞ்சும் நான் பண்ணலை. அதனால் இதை வந்து நான் ஆட் பண்ணுறேன். அப்போது 11x, இந்த 2 கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே 11, அப்போது x = 1 இதை பண்ணிடுச்சுன்னா, ஸோ x = 1ங்கிறத ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனையும் ரெண்டாவது ஈக்குவேஷனையும் போடலாம். நான் ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போடுறேன். அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனில் போட்டேன்னா எக்ஸுக்கு பதிலாக 9 வரும், -y = 2ன்னு வரும், -y 2 - 9, அப்போ என்ன வரும், -7 வரும். இங்கே மைனஸ் இருக்கனால ப்ளஸ்ஸாக மாற்றிடலாம். ஸோ அப்போது ஆன்சர் இஸ் 1,7. இதுதான் வெட்டும் புள்ளி. சால்வ் பண்ணாலே வெட்டும் புள்ளி கண்டுபிடிச்சிடலாம். இப்போது ஒய்யின் மதிப்பு காண்க. x = 0 ஒய்யின் மதிப்பு கண்டுபிடிச்சோன்னா x ஆக்சிஸில் கிடைக்கும். y ஆக்சிஸில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா x = 0 ஒன்று போட்டு கண்டுபிடிக்கிறது. y என்ற கோட்டின் மீது உள்ள புள்ளியை காண்க அப்படின்னா நம்ம x = 0 அப்படின்னு போட்டு கண்டுபிடிக்கணும். புள்ளி எப்படி வரும்னா 0, அப்படின்னு வரும். 0, yன்னு கிடைக்கும். இது y ஆக்சிஸில் உள்ள புள்ளி. x ஆக்சிஸில் உள்ள புள்ளி வேணும்னா yக்கு பதிலாக 0 போடணும். அப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரியும் கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஏன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இனிமேல் அட்வான்ஸாக இந்த மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ இப்போவுமே நான் கண்டுபிடிக்கிறேன்னா இதுக்கு வந்து x ஆக்சிஸில் பாயிண்ட் தேவை அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், x = 0 கேஸில் ஒய்யினுடைய மதிப்பு கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, x 0 கேஸில் -y 2, அப்போது y = -2, அப்போது 0, -2. அதே மாதிரி இங்கேயும் x = 0ன்னு போட்டேன்னா y = 9, அப்போது 0, 9 2 புள்ளி. அதே மாதிரி yக்கும் கண்டுபிடிக்கலாம். yxல் உள்ள yக்கு = 0 போட்டு x பாயிண்ட்டையும் கண்டுபிடிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்டு 0 y ஆக்சிஸில் தான் இருக்கும். y அச்சின் சமன்பாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா x = 0, x அச்சின் சமன்பாடு என்னன்னு கேட்டோம்னா y = 0. ஸோ அப்புறம் இதில் முக்கியமான இம்பார்ட்டன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேர்கோணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இந்த ப்ராப்ளம் வந்து ஸோ எல்லாமே 180 டிகிரி ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அதே மாதிரி முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதலும் 180. ஸோ இதை பார்த்தீங்க அப்படின்னா 180. ஸோ எனக்கு என்னென்னா 4x 2x ரெண்டையும் ஆட் பண்ணால் 180ன்னு வரணும். அதனால் 6x 180, அப்போ x = 30. அவ்வளோதான். அதுக்கப்புறம் இப்போ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 130 இருக்குது. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, முக்கோணங்களின் 3 கோணங்களின் கூடுதல் 180 டிகிரின்னு தெரிஞ்சாலும் இதை நம்ம செய்யலாம். என்னென்னா இது வந்து ஒரு நேர்கோடாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போது 130 இங்கே அப்போ என்ன வரும்னா 50 வரும். அப்போது ஒரு கோணம் தெரியுதுன்னா உள்ளெதிர் கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இங்கே 2:3ன்னு இருக்குது. இது B C Aன்னு எடுத்துக்கிட்டேன்னா இது வந்து இஸ்டில் இருக்கதா நம்பராக மாற்றணும்னா 2x, ஆங்கிள் B வந்து 2x, ஆங்கிள் C வந்து 3x. ஸோ இதை நம்ம 2xனும் இதை 3xனும் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு கோணம் வெளிக்கோணம் எதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். இந்த தியரத்தையும் பயன்படுத்தலாம். இல்லைனா 3 கோணங்களின் கூடுதல். இப்போ வந்து இதை வந்து 50 + 2x + 3x = 180. அப்போது 50 + 5x = 180. அப்போ 5x = 180 - 50 130. அப்போது 5x = x = 130. 5 2 10 மீதி 3 6 30 26. ஸோ பி காண்கன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ பிங்கிறது 2xன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால் எக்ஸுக்கு பதிலாக
26 போட்டோன்னா 52 டிகிரி. ஸோ இப்படியும் கண்டுபிடிக்கலாம். இல்லைன்னா வெளியெதிர்கோணம் உள்ளெதிர்கோணங்களின் முக்கோணங்களின் வெளிக்கோணம் உள்ளெதிர்கோணங்களின் கூடுதலுக்கு சமம். ஸோ 130 = 2x + 3x = 5x. இதுலேருந்து x = 130 / 5. ஸோ கேன்சல் பண்ணால் 26 = x. இப்படியும் கண்டுபிடிக்கலாம். ஸோ திருப்பி எக்ஸை கொண்டு இதில் போட்டேன்னா 52 டிகிரி. ஏன்னா ஆங்கிள் பி கேட்டிருக்காங்க. ஸோ கொஸ்டின் நம்ம நல்லா ரீட் பண்ணோம். ஆங்கிள் பிங்கிறது 2x, நம்மளுக்கு கிடச்சிருக்குது எக்ஸு. ஸோ அதனால் 2xயில் கொண்டு போட்டு ஆன்சர் கண்டுபிடிக்கிறேன். தேங்க்யூ. இன்றைக்கி இவ்வளோ தான். ஸோ நான் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா நிறைய எழுதி உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆல் தி பெஸ்ட். June 9 எக்ஸாம். ஸோ நம்ம மேக்ஸில் 25க்கு 25 கன்ஃபார்மாக எடுத்துடலாம். தேங்க்யூ.